காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு பிளாட்டினம் குஞ்சு அந்த குஞ்சு இந்த குஞ்சு அந்த கதையெல்லாம் கிடையாது. விஷால் பையன்கால அவன் வந்து இருக்கிறதுலேயே ஒஸ்ட் கேரக்டர் அவன் தான் எனக்கு. அவன் வெளியில் வந்தால் ரொம்ப டேஞ்சர் இருக்குது சமூகத்துக்கும். நான் சீரியஸாகவே சொல்கிறேன். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. இவனுக்கு என்னன்னா நம்மளை பற்றி வெளியில் பேசுவாங்களோ எல்லாம் வரவங்களும் என்னை பற்றி என்ன வெளியில் பேசுகிறாங்க, என்னை பற்றி என்ன உன்னை பற்றி என்ன வெளியில் பேசுனா என்னடா உனக்கு? விஷ்ணு வந்து சௌந்தர்யா ஆகா ஓகோன்னா அதெல்லாம் கிடையாது. சௌந்தர்யா இஸ் நாட் எ குட் பிளேயர், நாட் அட் ஆல் எ குட் பிளேயர். இன்னும் நீ அவ்வளோ. ஆனால் இவ வந்து அவனை உழுந்து லவ் பண்ணி இவ தான் முட்டி காலை போட்டு ப்ரப்போஸ் பண்ண. அவன் வெக்கம் நாணம் நீனம் அவன் பொம்பளை ஆகிட்டான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு பிளாட்டினம் குஞ்சு அந்த குஞ்சு இந்த குஞ்சு அந்த கதையெல்லாம் கிடையாது. விஷால் பையன்கால அவன் வந்து இருக்கிறதுலேயே ஒஸ்ட் கேரக்டர் அவன் தான் எனக்கு. அவள் இஸ் நாட் அ குட் கேரக்டர். அவள் வெளியில் வந்தால் ரொம்ப டேஞ்சர் இருக்குது சமூகத்துக்கும். நான் சீரியஸாகவே சொல்கிறேன். அவள் இருக்கிற வரைக்கும் அன்சிதாட்டம் க்ளோஸாக இருக்க மாட்டான். அவள் போனதுக்கப்புறம் அன்சிதாட்டம் க்ளோஸ் ஆகும். பார்த்துறீங்களா? அவன் கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர்கிட்ட சமூகத்தில் பெண்கள் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். தீபக் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ நல்ல பேர் வாங்கி இந்த உலகத்தில் போய் அவர் முதலமைச்சராக போகிற மாதிரியும் எல்லாருக்கும் ஒருத்தர் 100% ஒருத்தர் யாருக்கும் நல்லவனா இருக்குன்றது. யாராக புத்தராக இருந்தாலும் சரி, புத்தர் பொண்டாட்டி போய் கேட்டால் தான் புத்தர் என்ன பண்ணாருன்னு தெரியும். அந்த அருண் பண்ணது தப்பு தானே. அருண் என்னன்னா அவன் வந்து தன்னோட பெரிய நடிகை நினச்சிட்டு இருக்கான். அப்படிலாம் கிடையாது. நீ வந்து ஒரு சீரியலில் ஹீரோவை நடிச்ச அந்த சீரியல் முடிஞ்சோன்னா மக்கள் அந்த சீரியலை மறந்துடுவான். கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. இந்தியா கிளட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க விஜே நெல்லையன். இன்னைக்கு நம்ம கூட சௌந்தரராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். அண்ட் சார், இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ் அப்படிங்கிற டாக் தான் மொத்த இடங்கள்லையும் போயிட்டுருக்கு. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டேன். அண்ட் இப்போ கிட்டத்தட்ட கடைசி கட்டத்தை நெருக்கி வந்துருச்சு சார் பிக் பாஸ். ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பரவலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இத்தனை சீசன் வந்து பிக் பாஸ் வந்து ஓரளவு சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் இந்த சீசன் பிக் பாஸ் வந்து சுவாரஸ்யமாகவே இல்லை, வந்ததும் தெரில போனதும் தெரிலங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது காரணம் வந்து கண்டஸ்டன்ஸ் தான். கண்டஸ்டன்ஸ் வந்து என்னென்னா அதில் வந்தவங்க எல்லாம் வந்து அது ஒரு கேமு, மைண்ட் கேம் அண்ட் ஃபிசிக்கல் கேம் ரெண்டும் சேர்ந்தது தான். அது மெயினாக மைண்ட் கேமு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல். இப்போ ஒரு வலுக்கட்டாயமாக ஒருத்தன் போயிட்டு சண்டை இழுத்து அது பண்ணி இது பண்ணி நீ நானான் வந்து அதில் வந்து அவன் கெட்ட பேர் வாங்கினா பரவாயில்ல, கெட்ட பேர் வாங்கினா. பட் ஆனால் வந்து யார் ஜெயிக்கிறது அப்படின்னும் போது அது ஃபிசிக்கல் ஜெயிக்கிறது, அது கேமில் ஜெயிக்கிறது ஃபிசிக்கல். பட் வந்து இந்த சைக்காலஜிக்கலாக விளையாடுறது இருக்குல்ல, அது வந்து மைண்டு. ஸோ ரெண்டுமே இருந்தது இது வரைக்கும். இந்த சீசனில் 7 சீசன்லையும் இப்போ பாலாஜி முருகதாஸ்லாம் பயங்கரமாக விளையாடின அந்த இவர் ஆர்வியோட. ஆமாம், இன்னி வரைக்கும் அது பேசப்படுது. அர்ச்சனா. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ஒரு 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 அவங்கவுங்க கால் எடுத்துக்கிட்டு அதில் கரெக்டாக பண்ணாங்க. அதனால் அது இன்ட்ரெஸ்டாக. இது வந்து இன்னும் எல்லாமே ஒரு புத்தர் மாதிரியும் யாராவது ஒரு கேள்வி கேட்டால் ஒன்று யாராவது உட்காந்து அழுகுதுங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ பவிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பவின்னு ஒரு பொண்ணு, பவித்ரா ஜனனி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அழுதுக்குது. அவள் இந்த ஜாக்லின் பார்த்தா அவள் உட்காந்து அழுதுனுக்குறான். இப்போ சௌந்தர்யா எப்போயோ ஒருத்தர் ஆடுறா. ஆனால் பட் அது அவள்கிட்ட ஒரு சின்ன க்யூட்னஸ் இருக்குது, அதனால் அது தப்பிச்சிடுறான். ஸோ அந்த மாதிரி இப்போ அழுவுறதுன்றது வந்து ஒரு இமோஷ்னல் ட்ராமா அப்படின்னா அது அழலாம். எப்பயோ இப்போ வையாபுரி கூட ஃபஸ்ட்டு சீசனில் அழுதான். மகேஷ் கூட நேற்று அழகான ஒரு வார்த்தை சொன்ன. அப்படி அதாவது சரியான போர் வீரனுக்கு தான் சரியான போர்க்கலாமை. இவனுக்கு என்னென்னா நம்மளை பற்றி வெளியில் பேசுவாங்களோ எல்லாம் வரவங்களும் என்னை பற்றி என்ன வெளியில் பேசுகிறாங்க, என்னை பற்றி என்ன உன்னை பற்றி என்ன வெளியில் பேசுனா என்னடா உனக்கு? நீ அதுக்குள்ளே தானே வந்துட்ட. நீ ஏங்க நான் ஒரு கேமுக்குள்ளே வர என்னை பற்றி கேவலமாக பேசுவான்னு தெரியும். நீ அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. இது கேமு. இப்போ அர்ஜுனாக இருந்தார் போர்க்களத்தில். இவர் கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு, இல்லை எதிர்க்க துரோணாச்சாரியார், எதிர்க்க பீஷ்மர், சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா எல்லாம் இருக்காங்கன்னா எப்படி போர்னு வந்துச்சு, எர்ற வானத்தை உர்ற அம்ப. ஸோ இதுதான். ஸோ அப்போ அந்த போர்க்களத்தில் நீங்கள் சரியான போராளியாக இருந்தால் ஜெயிப்பீங்க. இதுதான் மேட்ரு. உண்மை, கரெக்டு சார். ஆனால் நீங்கள் சொன்னது உண்மையிலே கரெக்ட். ஏன்னா அந்த ஒரு கேம் பிளே யாருமே நானும் பார்க்கல. ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து ஒருத்தர் வந்து இப்போ முத்துக்குமரன் எடுத்துக்கணும்னா பேசியே எல்லாம் சாதித்தான்னு ஒரு பக்கம் அவர் போயிட்டுருக்காரு. ஜாக்லின் எடுத்துக்கணும்னா ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம சொல்கிறத கேட்கணும், அதுக்கு நம்ம எமோஷ்னலாக இருந்து நம்மளை போர்ட்ரே பண்ணிக்கலாம்னு அவங்க ஒரு பக்கம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. ஸ்ட்ராட்டஜி தான் நிறைய இருக்குது, தவிர ஒரு ஒரு போராடும் குணம் யாருக்குமே கிடையாது. இப்போ தீபக் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு நல்ல பேர் வாங்கி இந்த உலகத்தில் போய் அவர் முதலமைச்சராக போகிற மாதிரியும் அவரை போய் இந்த நாடு கொண்டாட போகிற மாதிரி உட்காந்து அது தட் இஸ் நாட் எ கேமுங்க. அசிங் தாங்க பிளேயரு.
அசீமுக்கு எவ்வளோ கெட்ட பேர் இருந்துச்சு, அடிக்க போனால் அது பண்ண போனால், அந்த விக்ரமுக்கு அவருக்கும் அவ்வளோ பிரச்சனை வந்து யார் ஜெயிச்சது? அர்ச்சனா அவ்வளோ சத்தம் போட்டு சண்டை போட்டு இது ஊச்சா பூச்சா அடிச்சு கிடிச்சு, இதுதான் அங்கே அதான் கேம் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இங்கே வந்து அருண் யாராவது 2 பேரும் வந்து அவர் வந்து இது பண்ணார் அது பண்ணாருன்னு ஐயோ அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துடுறான். அது இல்லைடா கேம் 4 பேர் சொன்னாதான்டா அந்த கேமில் அந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் நான். ஸோ அதுதான் இப்போ பஸ். நான் இப்போ இருக்கேன் சினிமாவில் நிறைய பேர் என்னை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. எல்லாருமே ஒருத்தன் நல்லவனா எப்படி சொல்லுவாங்க? எல்லாருக்கும் ஒருத்தன் 100% ஒருத்தன் யாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது. யாராக புத்தராக இருந்தாலும் சரி, புத்தர் பொண்டாட்டிட்டு போய் கேட்டால் தான் புத்தர் என்ன பண்ணாருன்னு தெரியும் இல்லையா, சொல்கிற பேச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாது. இங்கே இவங்க எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா அன்பு தான் ஜெயிக்க நினைக்கிறானுங்க. அன்பு மட்டுமே ஜெயிக்காது, உண்மையும் கூட இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், எந்த யாராக இருந்தாலும் இல்லையா. அது ஜெயிச்ச எல்லாருமே கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அது இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல உண்மை இருக்கும், வெறும் அன்பு மட்டுமே இருக்காது. தலைவர் எம்ஜிஆர் ஜெயிக்கிறாருன்னா அவர்கிட்ட அன்பு இருக்கும், அதே சமயத்தில் உண்மை இருக்கும், அவர்கிட்ட கண்டிப்பு இருக்கும். எல்லாம் கலந்து தானே மனித வாழ்க்கை. அது எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஓகே. பட் ஆனால் விஜய் சேதுபதி சொன்னது கரெக்டு தான். நானே இப்போ நான் ரெகுலராக பார்க்குறேங்க 24/7 நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஷோ ஆக்சுவலாக உண்மையிலேயே மற்ற ஷோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் போரிங் கண்டென்ட்டு தான். ஆனால் இருந்தாலும் ஏன்னா இல்லைன்னா வந்து 4 நாள் வந்து ஃபேமிலி வர்றது, ஃப்ரெண்ட்ஸு வர்றது, இதெல்லாமே காட்டுவாங்க. போன இதில் காட்டினாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஃபேமிலி வந்தாங்க வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸாக யாரும் வரல. அதில் லவ் ப்ரப்போஸ் அதெல்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லை. அங்கே உள்ளே இருக்கிறதுல லவ் வரும், மற்ற கண்டென்ட் வருமே தவிர எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா கண்டென்ட் கிடைக்கல. ஏதோ ஒன்று கோயில் இப்போ ஊருக்கு போகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி அதில் பவித்ரா ஜெயிச்சது. ஸோ இந்த மாதிரி தான் விஷயங்கள் பண்ணலாம். அவங்களுக்கே கண்டென்ட் கொடுக்குறதுக்கு சரி அவருங்க அப்போ அதாவது பிக் பாஸ் கடுப்பாயி அதான் அந்த பையன் சொன்னான்ல, அந்த ஜாக்லின் பாய் ஃப்ரெண்ட் வேறு ஒருத்தவங்க, அவன் சொன்னான்ல எல்லோரும் கண்டஸ்டண்ட்டுக்கு போட்டியாக இருப்பாங்க, முத்துக்குமார் வந்து பிக் பாஸுக்கே கண்டென்ட் கொடுப்பாரு. ஏன்னா அது நீ தப்பாக ஆடுற. ஏங்க ஒரு விஷயம் பாஸ், அளவுக்கு மீறினால் எல்லாமே தப்பான விஷயம் தான். முத்துக்குமார் அதுக்கு சரியான உதாரணம். பேசு நல்லா பேசுகிறான், இன்டெலிஜென்ட்டு, வெரி நைஸ் கை, வெரி இன்டெலிஜென்ட், அதெல்லாம் ஓகே. கேமாக வந்தாலும் நல்லா சாங் ஆடுறான். ஆனால் இல்லை ரொம்ப ஓவர், எக்ஸஸ் ஆஃப் எவ்ரி திங் இஸ் பேட். ஓவராக பேச்சு. எல்லோரும் வந்தவங்களே என்ன சொன்னாங்க, கொஞ்சம் பேச்சை குறைச்சிங்க. நீங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது அங்கே கம்மி தான் சார். அண்ட் அதே மாதிரி இப்போது இந்த சீசன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 3ஆவது 4ஆவது வாரத்தில் இருந்து முத்து அவர்களுக்கும் அருண் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இடையில் அருண் அவங்க அப்பா அம்மா உள்ளே போனாங்க, போனோடனே அவங்க தூரத்து சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் உள்ள இருந்தால் அதுக்கப்புறம் அவங்க கேமில் எதுவும் மாற்றம் இருக்குமா சார் வர்ற வாரங்களில்? அதுதான் அது கேமு. அது என்னென்னா அது அவர் எதுக்கு சொன்னார், அவங்க அப்பா அருணோட அப்பா முத்துக்குமரன் வந்து ஃபஸ்ட்டு கண்டிச்சார். அந்த கண்டிப்பை சரி பண்ணுறதுக்கு டேய் நீ இவனை அண்ணன் தம்பிடா, ஒரே ஊருக்காரங்கடா, என்ன ஊருன்னு தெரில. அவருக்கு ஏதோ காரைக்குடி பக்கத்தில் இந்த முத்துக்குமரன் ஊர் பழகுது, இவர் சேலம் நினைக்கிறேன். ஆமாம் சேலம் ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ சேலத்துக்கு ஒரே ஊருக்குன்றார். ஒருவேளை அவங்க தாத்தாலாம் ரிலேட்டிவாக இருப்பாங்க பொழுது அதை வச்சு சொன்னாரா என்ன தெரியல. அது ஆனால் ஆக்சுவலாக கேம் ஆஃப் பண்ணுறது. நீங்கள் இந்த டிக்கெட் ஃபினாலே வருதில்ல, இதில் பின்னி எடுத்துருவாங்க. இதில் ஜெயிக்கிறவன் தான் உள்ளே போவான் இல்லையா. அப்போ நீங்கள் அதில் சரியான போட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு எபிசோடெலாம் அந்த ஸ்னேகன் அந்த காரில் நிற்கிற ஒரு போட்டி வச்சு நான் ஸ்டாப்பாக நிற்கணும், வெண்டு கைன்றோம். என்ன கேம் அதெல்லாம், என்ன கண்டென்ட்டு செமத்தியாக இருந்தது அதெல்லாம். இந்த தடவை அது அவங்களுக்கு கேமுக்கான ஒரு இது கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கல் மேட்டரை தவிர பெரிய போஸ்ட்டாக எதுவும் இல்லை. அதனால தான் அதை வச்சாங்க. அந்த கல்லே வந்து எப்படியாவது ரணகலமாகி எங்கேயாவது போய் சாவுங்க. பட் ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும், யார் ஜெயிக்கிறீங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த கல் மேட்ரு அவ்வளோ இதாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ மஞ்சள் வீடு அந்த ஃப்ரெண்டு கேரக்டர், பேர் என்ன, அந்த பவித்ராவோட ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து சொல்லுது இதுமாதிரி வெளியில் வந்துட்டு, அது வந்து நீ ஒரு கஸ்ட்டு, நீ வந்து கொஞ்சம் அது வந்து ரொம்ப அது எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அசூயாக இருந்தது. அசூயின்னா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா இல்லை. அந்த ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து முட்டையை ஊட்டினீங்க அது எப்படி அப்படின்னு சொல்லு. அது என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜிங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் பண்ணுறேன், நான் வந்து டெவிலில் இருக்கேன், அவள் ஸ்ட்ராங்காக இருக்கா. இப்போ அவள் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிஞ்சது எந்த கேமில், அந்த கேமில் தான். ஸோ அப்போ அந்த கேமில் அவள் ஸ்ட்ராங்காக தெரிகிறதுக்கு நான் ஒரு காரணம், அதை நான் காரணமாக சொல்லலை, ஆனால் அது ஒரு காரணம். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கல, அப்போ நான் டெவில், நான் என்னோட ஸ்ட்ராங்கை காட்டணும். பவித்ரா தெரிஞ்சது அந்த இடத்துல தான். ஸோ அதனால் வந்து தப்பு இல்லை. அதையும் மீறி அந்த பொண்ணு வேறு ஏதோ சொல்லிச்சு. அப்போ ரைட், ஆமாம் அப்படி இருந்தால் ஓகே ரைட்டுங்க. அவர் என்ன மஞ்சரிலாம் வந்து ரொம்ப இன்டலெக்சுவல் கார். ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், முத்துக்குமரன் அவங்க அம்மா அப்பா வந்தப்போ முத்துக்குமரனோட அதிகமாக இருந்தது மஞ்சரி தான். ஏன்னா அது ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்.
அங்கே எதிர்பார்ப்பு இல்லை. ஸோ ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா 2 பேரும் அந்த ஏதோ ஒரு அந்த தமிழ் பேச்சுங்கள் மூச்சில் இருந்தாங்க போடுறது. ஸோ அதுலேருந்தே பழக்கம். அவன் அது மாதிரி முத்துக்குமரன் சொல்லும்போது ஒரு தடவை வந்து நான் வெளியில் போனால் கூட எல்லோரும் மஞ்சரி இது மாதிரி டார்கெட் பண்ணுறீங்க, ஷி இஸ் நாட் லைக் தட். நான் வெளியில் போனால் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி மஞ்சரி வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, எல்லாருமே அது ஒரு பார்க்குறதுக்கு அது கேம் அப்படி தான் ஆடணும். நீங்கள் ரகடாக தான் இருக்கும் அந்த கேமில் ரகடானா தான் கேம். இது கபடியில் வந்து கபடி சில் கபடி நான் அப்படி கபடியில் போயிட்டு கபடியில் முட்டிக்கிட்டுலாம் தேய்ச்சி அடித்து பிடிச்சி இழுத்து அவன் காலை பிடிச்சி இழுத்து அந்த கோடில் விழுந்தான் அவன் மூச்சு விடாமல் பண்ணி அதுதானே கேமு. அங்கே போய் சாஃப்டாக விளையாடுங்க, பார்த்து விளையாடுங்க. பவித்ரா அப்படி தான் அது அந்த கேமில் ஆடுதுங்க. ஆனால் பட் என்னென்னா அது ஒரு நீங்கள் ஹோம்லியான கேளுங்க. அது ஹோம்லியான கேள் வந்து வீட்டில் வெளியில் வர்ற இடத்துல அதுக்குள்ளே நீ அப்படி ஹோம்லியாலாம் இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. ஹோம்லியாக இருங்க, கேரக்டர் வைஸ் இருங்க. ஆனால் பட் நீங்கள் கேம்லேயோ மற்ற இடத்துலையும் நிற்கணும். இல்லை யாராவது ஒன்று பேச அவங்க அக்கா சொன்னாங்கன்னே இது வந்து ஜாக்லின்ட்டையும் அந்த மஞ்சள்கிட்டையும் அதை கேட்டுது. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் குட் இல்லை. ஆமாம் சார். ஆனால் இவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ வெளியே நார்மலாகவே பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கிட்ஸுக்கு தான் ஃபேவராக பேச போகிறாங்க. பட் அதை வந்து அவங்க ஒரு பாயிண்டாக எடுத்து ஆப்போசிஷன் பண்ணி பேசுகிறது தான் எனக்கு என்னமோ தப்பு. அதுதான் பிக் பாஸோட வீர விளையாட்டுகளில் அது ஒன்று. தீர விளையாட்டு, வீர விளையாட்டு, கன்னிங்க. அது என்னென்னா இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. அதுவும் இல்லைன்னு வச்சுக்கணும், ரொம்ப கேவலமாக இருக்கும். முரண்பாடு என்ன அப்படின்னு அதில் வந்து அந்த சௌந்தர்யா அப்பா அம்மா சொன்னாங்க பாருங்க, அதான் செம. என்னென்னா இந்த காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு பிளாட்டினம் குஞ்சு அந்த குஞ்சு இந்த குஞ்சு அந்த கதையெல்லாம் கிடையாது. என் பொண்ணு தப்பு பண்ணான், என் பொண்ணு தான் தப்பு பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி அந்த ராணை வழிபட்ட பண்ணி பண்ணது தப்பு, இந்த மாதிரி காலை போட்டு தூக்கி வச்சிருந்தது தப்பு. ஸோ எனக்கு ஒரு பேரண்ட்டாக பார்த்தது தி பெஸ்ட்டு பேரண்ட்டு சௌந்தர்யா அப்பா. ஏன்னா உங்கள்கிட்ட யார்கிட்ட முரண்பாடு, என் பொண்ணுக்கிட்ட தான் முரண்பாடுட்டானுங்க. என்ன ஹைலைட்டு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்கிறவங்க தான் நல்லா பார்ப்போம் அவங்க. ஆனால் அதையும் மீறி அந்த விஷ்ணு வந்து வந்தப்போ இந்த பொண்ணு வந்து அப்பா அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அந்த ப்ரொப்போசல்ன்றது வந்து அந்த இடத்துல ஓகே. பட் என்னென்னா அந்த விஷ்ணு வந்து அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தது விஷ்ணு தான் என்ன. ஆனால் என்னென்னா பொதுவாக பசங்க தான் இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவானுங்க. நீங்கள் சூர்யா கூட ஒரு படத்தில் பண்ணியிருப்பார், வாரணமாயிரம். பொதுவாக என்னென்னா அந்த பொண்ணை நீ அவ்வளோ, ஆனால் இவ வந்து அவனை உழுந்து லவ் பண்ணி இவ தான் முட்டி காலை போட்டு ப்ரப்போஸ் பண்ணான். அது ஓகே. பட் ஆனால் வந்து அந்த பையன் வந்து ஆனால் வந்து அவனோட ரியாக்ஷன் நல்லா இருந்தது. அவன் என்ன டக்குன்னு பண்ணவொடனே புரியல அவனுக்கு. அவன் வெக்கம் நாணம் ஈனம் அவன் பொம்பளை ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்து நாணி கோணி வெளியில் வா. ஆனால் நல்லா சொன்னான், வெளியில் வா நம்ம கேம் முடிச்சுட்டு ஆடுவோம். இந்த விஷால் பையன் இருக்கான்ல, அவன் வந்து இருக்கிறதுலேயே ஒஸ்ட் கேரக்டர் அவன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த தர்ஷிகா வந்து இவன் கம்பல்சரியாக கேட்குறான், எம்எல்ஏ இருக்கா சொல்லு, எம்எல்ஏ இருக்காங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு லவ் இருக்குது, 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏறக்குறைய 99.9%. அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தால நேகா அந்த பொண்ணு வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் செம்ம இன்டெலிஜென்ட்டுங்க. நான் பார்த்ததுலேயே அந்த இதில் வந்ததுலேயே ஃப்ரெண்டு கேரக்டரில் வந்ததில் அதுக்கப்புறம் அருணுக்கும் அந்த அர்ச்சனாவுக்கு வந்தான். இந்த பொண்ணு வந்து என்ன மெச்சூரிட்டி, அதாவது அவன் கோச்சிக்கவும் கூடாது, அதே சமயத்தில் எடுத்து சொல்லிடுது, அழகாக சொல்லியிருப்பான், பியூட்டிஃபுல்லாக சொல்லிச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு அது சின்ன வயசு பொண்ணாக தான் இருக்கும். சப்போஸ் அவன் அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சுன்னா அவனுக்கு பயங்கர லக்கு. யார்? இந்த பையனுக்கு, விஷாலுக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு அறிவார்த்தமான ஒரு பொண்ணு, ரெண்டாவது ரொம்ப மெச்சூர்டான ஒரு பொண்ணு. அது சொல்லுது பாருங்கள். விஜய் சேதுபதி ஒரு இடத்துல கண்டிச்சிருப்பார் அவனை 24/7. இதுமாரி நீ வந்து சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் மேலே கால் இதை போட்டிருக்கோம், இல்லை கை ஏதோ ஒன்று வச்சுருக்கோம், நீ பின்னாடி போய் பேசினேன், அதுமாதிரி ட்ரெஸ்ஸு தெரியுதுன்னு கூட சத்யா கூட ஒரு கிட்ட கீழ்ச்சிருப்பார். ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக எதோ குனியும் போது லேடிஸ் தெரியும், அது மாதிரி அதை கண்டிச்சிருந்தார். அது மாதிரி இவன் வந்து எதை பின்னாடி வந்து கமெண்ட் அடிச்சிருக்கான் அந்த பொண்ணை, யார்? சௌந்தர்யாவை. அது இந்த பொண்ணு சொல்லுது, நீ மன்னிப்பு கேட்ட, ஆனால் மறைமுகமாக தானே கேட்ட, நீ பண்ண தப்புக்கு டைரெக்டாக அதுக்கிட்ட நான் இதுக்காக தான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்டால் தான் அது மன்னிப்பு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு பியூட்டிஃபுல் கண்டென்ட் அது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நைஸாக அப்படி தோல் மேலே கையை போட்டுன்னு நான் பண்ணி மன்னிப்பு கேட்குற மாதிரி பாவனை தான் பண்ணுறான் அவன். இஸ் நாட் அ குட் கேரக்டர். அவன் வெளியில் வந்தால் ரொம்ப டேஞ்சர் இது சமூகத்துக்கும். நான் சீரியஸாகவே சொல்கிறேன். அவள் இருக்கிற வரைக்கும் அன்சிதாட்ட அவன் க்ளோஸாக இருக்க மாட்டான். அவள் போனதுக்கப்புறம் அன்சிதாட்ட க்ளோஸ் ஆகும். பார்த்துறீங்களா? அவன் கேரக்டர் இது சௌந்தர்யா. அப்புறம் அன்பாக இருக்கிற மாதிரி ஜாக்லின் வந்து பயங்கரமாக இது பண்ணுவான். அப்புறம் ஜாக்லின் இன்னொரு வாய்க்கு ஊட்டுவான்.
பயங்கரமான கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து சமூகத்துக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு கேரக்டர். இன்னொரு விஷயம் வந்து இதுதான் சார், என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தர்ஷிகாவுக்கு வந்து நீ ஸ்பேஸ் கொடுத்தனால தானே அவங்க பண்ணாங்க, நீ இந்த ஸ்பேஸே கொடுக்காம இருந்திருக்கலாமே. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது. ரொம்ப நான் அவன் ஒன்றும் இல்லை நான் வந்து அப்படி சொல்லலை, நான் வந்து அப்படி தான் கேட்டேன்னு மழுப்புறான் அந்த பொண்ணு. இல்லை நீ ஸ்பேஸ் கொடுத்ததுனால நீ கேட்குற, அதனால தான் அவன் சொன்னா. இவன் நல்ல பேர் வாங்கினதுக்காக அடுத்தவங்களையும் கூட அப்படி சாடி விட்டுறான் பாருங்க. இது யார் கட்டுறது, இது யார் கட்டுறது, இது யார் கட்டுறது, இது யாரோ கட்டுறதுன்றான் இல்லை. அப்போது அந்த கேரக்டரு ஸோ ரொம்ப அது ஒரு மாதிரி அந்த கேரக்டர்கிட்ட சமூகத்தில் பெண்கள் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும், இருந்தால் நல்லது. அப்புறம் அவங்க இஷ்டம். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், எனக்கு வந்து இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 நம்ம பார்த்தோம்னா முத்துக்குமரன் வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவர் ஒரு கேம் ப்ளே பண்ணுறாருங்கிற ஒரு இது இருந்தது. அது எப்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவரும் ஜாக்லினும் உட்காந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜாக்லின் வந்து ஐம் கோயிங் டு பிளே அ டிஃப்ரெண்ட் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே முத்துக்குமரன் 82 நாட்கள் ஆயிடுச்சு ஜாக்லின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு காணொலி வந்து இன்னி வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. அண்ட் அவரோட கேம் பிளேவை எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி சார் படிப்பாளி அவன், பயங்கர புஸ்தகம் வாசிக்கிற பையன் அந்த பையன். ரெண்டாவது பயங்கர ஞாபக சக்தி. ஒரு 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 விஷயத்தை பண்ணான்னா அது பயங்கர அப்சர்வேஷன். கேமாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி. இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பிக் பாஸ் கேட்குறாரு, நீங்கள் தானே சொன்னீங்க முத்துக்குமரன் இது மாதிரி வந்து ரஞ்சித் வந்து அவங்க சைடில் எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே வந்து முரண்படுறீங்க அப்படின்னாரு. இல்லை அவங்கெல்லாம் வந்து அவர் பக்கம் இருந்தால் அவர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அதை சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு உங்களுடைய பேச்சு திறமை நல்லா இருக்குன்னு பிக் பாஸை பாராட்டிப்பாப்பி. அது ஒரு அந்த அது சாதுரியம், அந்த சாதுரியம் இருக்குல்ல. அது ஒரு இந்த வயசில் 26 வயசுலலாம் இது இருந்தால் பெரிய விஷயம். நமக்கெல்லாம் அது மாதிரி இருந்தால் நம்ம இன்னும் பெரிய லெவலில் போயிருக்கோம். அந்த சாதுரி இப்போ இருக்கிற பசங்க எல்லாருக்குமே இருக்குது, முக்கால்வாசி இருக்குது. அந்த சாதுரியை பற்றி அந்த பையனுக்கு அந்த ஜெஃப்ரி சொன்னால அவன்லாம் இந்த மாதிரி தான், இந்த பேட்டர்ன் தான். பட் ஆனால் என்னென்னா ஒன்று அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு விதத்தில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட் ரொம்ப நிறைய இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. மற்றபடி இது அதுமாதிரி முத்துக்குமரன் அப்பா அம்மா அது ரொம்ப லவ்லியாக இருந்தது. ரொம்ப ஒரு வில்லேஜு, ரொம்ப நம்ம கண் கலங்கிடுச்சு. அவர் சொல்லுவார் அப்பாவுக்கு முதல் ஒரு செருப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம். அது இல்லைன்னா நிறைய வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப இன்னோசென்ட்டு. அந்த 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 அப்புறம் அந்த ஒரு குரலை சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அம்மாவை பற்றி ஒரு குரல் வருதில்ல, அந்த குரலை சொல்லிட்டு இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆயிடுச்சுப்பா. நீ எப்படிப்பா ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்க? நீ திறமசாலிப்பா, என் பிள்ளை இவ்வளோ திறமசாலியாக இருக்குன்னு நினைக்கலப்பா. அது ஒரு அழகாக இருந்தது. ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கிட்டையும் ஒரு ரசிக்கிற தன்மை இருந்தது. அதுமாரி ராணாவோட அம்மா அவங்க ஒரு பயங்கர ஒரு நல்ல இன்னோசென்ட்டு. ஏண்டா வீட்டில் பேசுவேன், இங்கே பேச மாட்டியா? அதுதான் அந்த காக்கைக்கு விஷயம். ராணா உண்மையிலே நல்ல பையங்க, தங்கமான பிள்ளைங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் யாரும் பெருசாக குறை சொல்லிக்க மாட்டாங்க, எக்ஸப்ட் அருணோட பேரண்ட்டை தவிர. அந்த அப்பா அவங்க அப்பா கேரக்டர் சொல்லிவிட்டு அது அப்பா சொல்லிவிட்டு. ஆனால் இதில் இந்த தங்கச்சி கேரக்டர்லாம் வந்துச்சு இல்லை, அதுக்கு தான் கொஞ்சம் கடி. இந்த பையன் வேறு ரயானோட அக்கா வந்து ரொம்ப தவறான ஒரு ஆட்டிடியூட். அது ரொம்ப தவறான ஒரு உன் தம்பியை திருத்து, நீ உன் தம்பிக்கிட்ட சொல்லி நீ இதை மாற்றிக்கிடா, இதை பண்ணாதரா, இதை செய்யாதரா அப்படின்னு உன் தம்பிக்கிட்ட சொல்லு. அவன் உட்காந்து 2 பேருக்கு நடுவில் எந்த நேரமும் உட்காந்து பேசிக்கிறான். யாரும் சௌந்தர்யா அவங்க பக்கத்துலேயும் ஜாக்லின். அவங்க சொன்னாங்கன்னா நீ வெளியில் வாடா. இல்லைடா ஜெஃப்ரி வந்தான்ல, விஜய் சேதுபதி கண்டித்த உடனே ஜெஃப்ரி வந்தான்ல வெளியில், நீ அதுமாரி வரணும்ல ரயான்னு. அவனை போட்டு குழப்பி விட்டு சௌந்தர்யா அவனை பின்னாடி பேசுகிறான், ஜாக்லின். அப்போ அந்த கேரக்டர் அப்படி டீக்ரேட் ஆகிடுச்சு பாருங்க சார். இன்னொரு விஷயம், தீபக் அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் வந்திருந்தாங்க. அப்போது அவங்க வந்து அருண் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அருண் பேசின விஷயம், நான் இப்போ ட்ரெண்டில் இருக்கேன், அவர் அப்போ இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வச்சு பேசியிருப்பாங்க. அது எந்த விதத்தில் சரின்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? அவங்க ஒய்ஃப் அதை அட்ரஸ் பண்ணது அந்த இடத்துல. இல்லை, அதை அட்ரஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். பட் என்னென்னா அவங்க ஏதோ டிரைவர் பேர்த்து ஏதோ பேசினான் அவன் அருண். ஆமாம், என்ன சொன்னாங்க, அவர் என்னன்னா இவர் வந்து பீக்கில் இருக்கும்போது டிரைவரெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படியே. அதை வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. பட் அதான் அவ்வளோ க்ரூடாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இவனோட ஒய்ஃபு நான் அவ்வளோ நல்லா பேசி பட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையுமே. அதான் பாருங்கள், அடுத்த தடவை நீ தான் உருவ போட்டிருக்கேன் பார்த்தீங்க தீபக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், இங்கன்னு ஏதோ ஒரு கேரக்டர் வந்துச்சு அது. பட் அவங்க ஒய்ஃபு நல்லா தான் பேசி எல்லாரையுமே என்கரேஜிங்காக பேசி எல்லாருமே நல்லா பேசி. பட் அந்த அருண் பண்ணது தப்பு தானே. அருண் என்னென்னா அவன் ஒன்றும் தன்னோட பெரிய நடிகை நினச்சிட்டு இருக்கான். அப்படிலாம் கிடையாது. நீ வந்து ஒரு சீரியலில் ஹீரோவை நடித்தான், அந்த சீரியல் முடிஞ்சோன்னா மக்கள் அந்த சீரியலை மறந்துடுவான், அடுத்த சீரியலுக்கு போயிடுவான், சுந்தரிக்கு போயிடுவான், அப்புறம் வேறு வானத்தை போயிடுவான், ஏதோ ஒரு சீரியலுக்கு போயிடுவான். அது ஏன் ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்த சீரியல் அவர் நடித்த சீரியல் பேர் எனக்கு சத்தியமாக தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, அவ்வளோதான். இவருக்கு தெரியுமா, அண்ணனுக்கு தெரியுமா? அவர்
தெரியாது. நேரத்தில் அது ஹிட் ஆகும்போது பார்ப்போம், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும், படமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இருந்தாலும் சரி. சார், உங்களை பொறுத்தளவு நீங்கள் இது வரைக்கும் சீசன் 8 பிக் பாஸ் பார்த்த அளவு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பெஸ்ட்டு 3 கண்டஸ்டன்ஸ் இவங்க நான் சொல்லுவேன், ஒஸ்ட்டு 3 பேர் இவங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் யாரை சார் சொல்லுங்கள்? பெஸ்ட்டுன்னு பார்த்தா முத்துக்குமரன், ஜாக்லின், தீபக் வந்து எனக்கு ஓகே தான், பெருசாக இல்லை. ஒஸ்ட்டு கிடையாது. அவர் வயாமீடியா அது யாரோ சொன்னாங்க. அருண் நல்ல பிளேயர் தான். அருண் ஆல்சோ குட் பிளேயர் தான். அவன் பிளேயராக நல்ல பிளேயர் தான். அவன் நல்லா கொஞ்சம் இது போடுவான். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு முத்துக்குமரன், ஜாக்லின்னு, எனக்கு இன்னும் ராணுவ். ஓகே ஓகே. ஒஸ்ட்டுனா சார் சௌந்தர்யா சொல்லலாம். வந்ததுக்கான வேலையை சரியா, அது சும்மா ஜாலியாக, அது ஒரு என்டர்டெய்னர். அது இதுக்கான கேம் கிடையாது. நீ வேற எங்கேயா பண்ணிக்கலாம். அதை அதாவது ஓட்டு போடுவானுங்க, அதெல்லாம் விட்டு நமக்கு அது தேவையில்லை. இந்த என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சௌந்தர்யா, பவித்ரா, விஷால். பட் ஆனால் ஓவராலாக ஓகே. பட் அதில் வந்து அதை நான் சொன்ன இந்த ஃபேமிலி வந்து அதுமாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து அர்ச்சனாவோட அந்த லவ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த விஷாலோட அந்த பொண்ணு அந்த ரொம்ப ரொம்ப நல்லா பேச்சு. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து சௌந்தர்யா ஆகா ஓகோன்னா அதெல்லாம் கிடையாது. சௌந்தர்யா இஸ் நாட் எ குட் பிளேயருங்க, நாட் அட் ஆல் எ குட் பிளேயர். சௌந்தர்யா அழகான ஒரு பொண்ணு, அவரோட எக்ஸ்பிரஷன் என்டர்டெய்னர். தட்ஸ் ஆல். அண்ட் சார், நீங்கள் தொடர்ந்து ஃபேமிலிஸ் பற்றி பேசுகிறப்போ எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஜெஃப்ரி அவங்க அப்பா வந்து ஜெஃப்ரியை கூப்பிட்டு உட்கார வச்சு பாடுறேன்னு சொல்லி உள்ளே வந்த, பாடவே இல்லை, எதனா பாடு அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அன்ஷிதாவும் ஜெஃப்ரியும் ஒரு விஷயம் கேமில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இனிமேல் என் பேர் வந்து அப்துல் காதர், அவங்க பேர் வந்து அனுஷ்யா, இவங்க வந்து என் வீட்டுக்கு ஆழ்வார்பேட்டை போயிடுவாங்க, நான் வந்து கொச்சி கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஜாலியாக நிறையா கான்வர்சேஷன்ஸ் போயிருக்கும். அது பொண்ணு வந்து இவனை உண்மையிலேயே வந்து அந்த அன்ஷிதா வந்து ஜெஃப்ரி மேலே அளவு கடந்த அன்பு வச்சிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுமாதிரி அவங்க அம்மா செம கேரக்டர். அந்த அன்ஷிதா அம்மா இல்லை, அவங்க அந்த மலையாளம் வந்தாங்க, சூப்பராக இருந்தது. அது ரொம்ப லவ்வபுளாக அந்த அந்த இது பண்ணி ஏதோ ஒரு அந்த பலகாரம் ஒன்று பண்ணாங்கல்ல, சம்மங்கியா அந்த டிஷ் ஒன்று சம்மங்கி, அந்த டிஷ் அது வந்து ரொம்ப அது அவங்களே அரைச்சிக்கிச்சு. அதெல்லாம் என்ன தெரியுமா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக பிடிச்சிது. அவன் பண்ணுற செலக்ட் பண்ணுற சாங்ஸ், அந்த ஃபேமிலி வரும்போது மஞ்சரி அழுது பார்த்தீங்களா? ஆமாம் சார். அந்த பாட்டை தானே போட்டாங்க இதுக்கு. ஆமாம், அந்த சாங் தான் பார்த்த உடனே அது கரெக்டாக கண்டுபிடிக்க பாருங்க. அதுனா அதுமாரி ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சிடான். ஒரு ஒரு ஊரில் ஒரு அந்த இவனுக்கு முத்துக்கு அது ரொம்ப விட்டு விடலாம். ரொம்ப வந்து அதேமாரி அந்த அருணை கதரை விட்ட இடம், உங்கள் அப்பா அம்மா வரல ஏதோ காரணம், அதே நேரத்தில் அவன் பதட்டப்படக்கூடாதுன்றதுக்காக பெரிய இந்த ரீசன்லாம் கிடையாது, வரல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப போட்டுருவோம். நல்லா அந்த இதெல்லாம் ஜாலியாக. சார், இறுதியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். பிக் பாஸ் சீசன் 8 டாப் 3 பொசிஷன் யாருக்கு சார் கிடைக்கும்? வின்னர், ரன்னர் அப் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் யார் வருவாங்க? முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட்டு வின்னர். ஓகே, வின்னரு. ரன்னராக வர்றதுக்கு தீபக்கு வரலாம் மேபி. ஏன்னா அந்த அந்த விஜய் டிவி ஒரு இது தீபக் வரலாம். தீபக் நல்ல பேர் வாங்கியிருக்காருல எல்லா ஃபேமிலியிலும். தீபக்கு, ஜாக்லின், இது 3 பேர். சார், எதனால் மஞ்சரி அவங்களும் நல்ல பேர்? மஞ்சரி வரும் வர சார். மஞ்சரி இஸ் ஆல்சோ. பட் மஞ்சரி என்ன ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குதுன்னா, வைல்டு கார்டு என்ட்ரி வர்றவங்க கொஞ்சம், ஏன்னா அவங்க இவங்களோட முன்னாடி ரொம்ப நாள் இருக்காங்கல்ல, ஸோ அதனால் கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படியே இந்த ராணுவ வீணவெல்லாம் கொஞ்சம் பின்தங்கியே இருக்கும். எப்பயுமே எல்லா கேம்லேயுமே இருக்கும். வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்து ஜெயிச்சவங்க எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்குமே கரெக்டாக அந்த ரன்னராக வந்தாங்க ஞாபகம் இல்லை. பட் ஆனால் வைல்டு கார்டு என்ட்ரி வந்து வருவாங்க. நம்ம ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. அது எனக்கு ஃபைனல் 5 பேர் அந்த டாப் 5ல வருவாங்க. டாப் 5ல கன்ஃபார்மாக வருவாங்க. பட் ஆனால் அந்த 3ல எல்லாம் வரமாட்டாங்க. 2லயே வராதுங்க. அது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் வந்து மேக்ஸிமம் 99 பாயிண்ட் அவன் தான் வர வாய்ப்பு இருக்குது. அவன் ஆடுவான். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கோல்டன் டிக்கெட் அடி இப்போ பெரிய சண்டை இருக்கு பாருங்க. ரத்த கணம் ரணகலமாகும். கண்டிப்பாக கன்ஃபார்மாக இருக்கும். அது நேச்சுரல். அப்படி இருந்தால் நல்லா கேம். அதுதான் நமக்கு பார்க்க பிடிக்கும். ஆனால் சுவாரஸ்யமாக இருந்தால் தான் நம்மளுக்கும் அந்த ஒரு விஷயம். இந்த கேமுங்க ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறோம். ஃபுட்பால் மேட்ச் ஏன் நம்ம அவ்வளோ பார்க்குறோம்? ஹாக்கி எதுக்கு பார்க்குறோம்? கிரிக்கெட் எதுக்கு பார்க்குறோம்? சுவாரஸ்யமாக அப்படின்னு எதுக்கு? அது கேம் தான். அதுக்கப்புறம் 2 பேர் காட்டி ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன சொன்னேன், இந்த போல்டு ரன்னர் இருக்கார், பேர் என்னது? உசைன் போல்ட். அவர் அந்த 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 விசில் அடிக்கிறதுக்குள்ளே எந்திரிச்ச உடனே அப்செட்டு, பயங்கர அப்செட்டு. அதே உசைன் போல்ட்டு 10 நிமிஷத்தில் நீங்கள் இவ்வளோ தூரம் ஓடணுன்றத 9 நிமிஷத்தில் போயிட்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணார்ல, அதுதான் 100 மீட்டர்ஸ் 9 செகண்ட்ஸ். அதுதானே வேணும். அதுதானே உசைன் போல்ட் ஏன் நம்ம எல்லாரும் பேசுகிறோம், கொண்டாடுறோம்னா அதானே ரீசன். ஸோ அது வேணும். விளையாடணும்னு வந்துட்டால் அது வேணும்.
அந்த இதெல்லாம் நீங்கள் தோக்கலாம். அவசரப்பட்டு எந்திரிச்சிட்டாரு, அவுட்டு. ஒரு மாதிரி எவ்வளோ சேமா இல்லை, எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ விளையாடி இருக்கிறீங்க, உனக்கு அது தோணலாமா? நம்ம ஆள் இந்த கமெண்ட்டை போட்டு கிழிச்சு விட்டுருவானுங்க. ஆனால் அதே விஷயம் போட்டாங்க, முறியடிச்சார் பாருங்க. அதுதான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். சூப்பர் சார், அண்ட் தேங்க்ஸ் அலாட் ஃபார் வேல்யூபிள் டைம். நிறையா விஷயம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் எனக்கும் நிறையா விஷயங்கள் புரியாமல் இருந்தது, பட் உங்கள் கூட பேசுனதுக்கப்புறம் நிறைய விஷயம் எனக்கும் புரிஞ்சிருச்சு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட பெறுவது உங்கள் விஜே நிலையன் மற்றும் சௌந்தரராஜன் சார். எனக்கும் நிறைய ஒரு ஜாலியான ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அமைச்சது இந்தியா கிளிட்ஸ்க்கு நன்றி. சௌந்தர் அன்புடன். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க.